அனைவருக்கும் வணக்கம். எஸ்வின் எஸ்கே யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏசியில் நம்ம எதுக்காக வேக்யூம் போடுறோம், அது பர்பஸ் என்ன, எப்படி வேக்யூம் போட போகிறோம், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் நமக்கு தேவைப்படுது, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொறுத்த மட்டும் எல்லா ஏசிக்குமே நம்ம கண்டிப்பாக வேக்யூம் போட்டு தான் ஆகணும். கேஸ் ஏற்றுறதுக்கு முன்னாடியும் ப்ளஸ் வந்து ஏசி கமெண்ட்ஸ் பண்ணி புதுசாக இன்ஸ்டால் பண்ணினாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேக்யூம் போட்டு தான் ஆகணும். இது ஏசிக்கு மட்டும் போதும், எல்லா கூலிங் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே இந்த வேக்யூம் போட்டு ஆகணும். ஃப்ரிட்ஜு, கூலரு, ஃப்ரீசரு எதுவாக இருந்தாலும் இந்த வேக்யூம் போட்டு ஆகணும். வேக்யூம் எதுக்காக நம்ம போடுறோன்னா, நம்ம வந்து இந்த பைப் லைனு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த மாய்ச்சர், ஏர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கேஸுடைய பர்ஃபார்மன்ஸு நல்லா சர்க்குலேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா என்ன ஆகும்னா, நடுவில் வந்து இப்போ மாய்ச்சர் இருந்துச்சுன்னா அந்த மாய்ச்சர் வந்து ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆகி கேஸுடைய ஃப்ளோ போக விடாமல் தடை பண்ணும். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்காது, கூலிங்கும் நல்லா இருக்காது. அதனால தான் கம்ப்ளீட்டாக சிஸ்டத்தில் இருக்கிறத ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட்டாக வலித்து எடுத்துடணும். எந்த இதுவுமே உள்ளே இருக்கக்கூடாது. டிஸ்டர்பன்ஸ், கண்டம்னேஷன் எல்லாமே எடுத்துடணும். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் வேக்யூம் நல்லா பக்காவாக போட்டு, அது வேக்யூம் நம்ம போகிறோன்னா பெரிய பெரிய பிளான்ட்டுக்கெலாம் அந்த மைக்ரான் கேஜ் வச்சு கண்டிப்பாக எவ்வளோ வேக்யூம் ஆகிருக்குன்றதை பார்க்கணும். நம்ம இதுக்கெல்லாம் நம்ம தேவையில்லை. கேஜ் வச்சு நம்ம சாதாரண காம்பவுண்ட் கேஜ்லேயே -30 வந்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நல்லா வேக்யூம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூலிங் நல்லாயிருக்கும். பர்ஃபார்மன்ஸு அவ்வளோ நல்லா இதாக இருக்கும். இல்லைனா கூலிங் கம்மியாக இருக்கும், கரண்ட் பில்லாம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக வரும். ஸோ அதனால் வேக்யூம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து இந்த வேக்யூம் போடாமல் கேஸ் ஏற்றுறது, ஏசி மாட்டின பிறப்பு அப்படியே பர்ச்சு பண்ணி கேஸ் ஆன் பண்ணி விட்றாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. புது ஏசி மாட்டினா கூட நம்ம இன்டோர் பைப் லைன் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வேக்யூம் போட்டு அதுக்கப்புறம் தான் கேஸை ஓப்பன் பண்ணணும். வேக்யூம் போடாமல் பண்ணக்கூடாது. ஸோ இதை நீங்கள் ஒருத்தரும் கண்டிப்பாக வந்து இனிமேல் ஏசி இன்ஸ்டால் பண்ண வந்தாங்கன்னா ஏசியில் கண்டிப்பாக வேக்யூம் போடணும்னு சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள் ஏசி வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவையோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். டெஸ்டர் கம்பல்சரி நம்மள்ட்ட இருக்கணும், பவர் சப்ளை வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா அது இருந்தால் தான் ஷீட்லாம் கழட்ட முடியும். அதுக்கப்புறம் நோஸ் பிளேயர், கட்டிங் பிளேயர், ஒயர் கட்டர் இதெல்லாம் தேவைப்படும். அப்புறம் அட்ஜஸ்டபிள் கண்டிப்பாக 2 அட்ஜஸ்டபிள் கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் ஆலன் கீ, அந்த வால்வெலாம் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஆலன் கீ, அப்புறம் ஹோஸு, சார்ஜிங் ஹோஸு, கேஜ் கண்டிப்பாக கேஜ் தேவைப்படும். காம்பவுண்ட் கேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக்யூம் பம்ப்பு. இந்த வேக்யூம் பம்பில் தான் நம்ம வந்து வேக்யூம் போட முடியும். R32 410 கேஸாக இருந்துச்சுன்னா அதோட சார்ஜிங் லைன் வந்து ஹோஸ் வந்து போடுறது வந்து பெருசாக இருக்கும். அதனால் வந்து ஒன்று அந்த ஹோஸ் வந்து பெரிய ஹோஸாக வாங்கிக்கணும், இல்லைனா அடாப்டர் கண்டிப்பாக வாங்கி வச்சுட்டு தான் அந்த நம்ம ஆர்டினரி ஹோஸை நம்ம போட முடியும். ஸோ அந்த அடாப்டரும் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ நம்ம எப்படி வந்து வேக்யூம் போடலான்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா அந்த சைட் டம்மி, அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டம்மி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வால்வெலாம் ஓப்பனில் இருக்கான்னு செக் பண்ணுவீங்க. கேஸ் சார்ஜிங்காக இருந்தால், கேஸ் ஏற்றல ஏசி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெறும் இன்டோர் நம்ம பைப் லைன் மட்டும் தான் போட போகிறோம் அப்படின்னா வால்வு வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. சரியா? அதில் நம்ம கவனமாக வச்சுங்க. கேஸ் ஏற்றுற மாதிரி இருந்தால் வால்வு ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கணும். கேஸ் ஏற்றலை வெறும் வேக்யூம் மட்டும் தான் போட போகிறோம், இதாவது பைப் லைனுக்கும் இதுக்கு மட்டும் வேக்யூம் போடுற மாதிரி தான் வால்வு ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படியே தான் நம்ம பைப் லைனுக்கும் வால்வுக்கும் நம்ம வேக்யூம் போடணும். பைப் லைனுக்கும் இன்டோருக்கும் வேக்யூம் போடணும். இப்போ நம்ம வேக்யூம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா முதல்ல ஓஸை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்யூம் பம்ப்லேயே கனெக்ட் பண்ணிடுங்க. 2 ஓஸு போட்டோம், நடுவில் வந்து கேஜ் வரும். ஸோ இந்த ஓஸ் வந்து இது பண்ணுறது லைன் கொடுக்கறது வந்து எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கேஜில் வந்து எது கண்ட்ரோல் ஆகுதோ அதுதான் வந்து நமக்கு வந்து வேக்யூம் பம்புக்கு கொடுக்கணும். கண்ட்ரோல் ஆகாது இது டேரெக்டாக இருக்கிறத வந்து ஏசிக்கு கொடுத்துடணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. வால்வு எது கண்ட்ரோல் ஆகுதோ, வால்வில் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் எது கண்ட்ரோல் ஆகுதோ அதை தான் வந்து வேக்யூம் பம்பு இல்லை கேஸ் சார்ஜிங் பண்ணும்போது சிலிண்டருக்கு கொடுக்கணும். கண்ட்ரோல் ஆகாமல் டேரெக்டாக ஒரு லைன் இருக்கும், எதுவுமே காட்டாது. நேரம் கேஜ் எவ்வளோ கேஸ் இருக்குது இல்லை எவ்வளோ வேக்யூமாக இருக்குன்னு டேரெக்டாக காட்டும். அதை வந்து நம்ம சிஸ்டத்தில் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். வேக்யூம் பம்பில் இருக்க அந்த டப்பியை கழட்டிட்டு ஓஸை கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஏசியில் அதை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு வந்து ஓஸை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ஓஸை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த வேக்யூம் பம்பில் கனெக்ட் பண்ணிட வேண்டாம். இப்போ 2 சைடும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த சைடு வேக்யூம் பம்புக்கும் கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த சைடு இருக்கிற ஓஸை வந்து நம்ம யூனிட்டுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். நடுவில் வந்து கேஜ் இருக்குது. சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து வேக்யூம் நல்லா ப்ராப்பராக போட முடியும். வேக்யூம் பம்போட கார்டு எடுத்து பவர் சப்ளையில் சொருவி
இப்போ யூனிட்டை வேக்யூம் பம்பை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக அதை சொருவிட்டு நம்ம யூனிட்டை வந்து ஆன் பண்ணி இது வேக்யூம் பம்பை நம்ம ஆன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இது இப்போ இதில் பாருங்கள், இதில் சைடில் ஒரு கூட வேக்யூம் பம்பில் அங்கே ஆன் பண்ண பிறகு சைடில் ஒரு சுவிட்ச் வருது, அதையும் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ண பிறகு தான் அது வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் எப்படி வலிச்சு உங்களுக்கு எப்படி புகை மாதிரி வருது பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா கிட்ட. அப்போ நம்ம வால்வு என்ன பண்ணணும், வால்லாம் ஓப்பனில் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிங்க. செக் பண்ணால் தான் அந்த புகை இருக்கிறது வரும். வால்வு க்ளோஸில் இருந்தால் வராது. இப்போ பாருங்கள், இப்போ எப்படி வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு வால்வு க்ளோஸில் இருந்ததுனால வரல, இப்போ நல்லா இதாக வருது பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஃபுல்லாகவே நல்லா, அதாவது கம்ப்ளீட்டாகவே இதை பாருங்கள் -30 வந்துருச்சு, தெரியுதா? அது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துடும் -30. ஆனாலும் நம்ம ஒரு 1/2 அன் ஹவராவது கண்டிப்பாக நம்ம வேக்யூம் போட்டு ஆகணும். அப்போ தான் ஏசியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், கூலிங்கும் நல்லாயிருக்கும். இது எல்லா ஏசிக்குமே பொருந்தும். 0 இருந்து மைனஸுக்கு வந்துருச்சு, நல்லா வந்துட்டு பக்காவும் மைனஸுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மைனஸுக்கு வந்து முடிச்சுட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா வேக்யூம் ஆயிடுச்சு, உள்ளே இருக்கிறதெல்லாம் எல்லாமே வெளியில் வந்துட்ட உடனே தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த வால்வை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணோம்னா நல்லா எவ்வளோ நேரம் நம்மளால் வேக்யூம் போட முடியுதோ போடுங்க. இப்போ நம்ம வால்வை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், பக்காவாகிடும். அப்புறம் மிஷினை வந்து ஆஃப் பண்ணிடுங்க, வேக்யூம் பம்பை ஆன் பண்ணிவிட்டு ஓஸை கழட்டிட்டு அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா வந்து நம்ம கேஸ் சார்ஜிங்க்கு ரெடி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ வேக்யூம் பண்ணுறது இவ்வளோ தான். ஓஸை கழட்டி முடிச்சுட்டு அடுத்து நம்ம சிலிண்டரை கனெக்ட் பண்ணுவோம். சிலிண்டரை கனெக்ட் பண்ணி அப்புறம் கேஸ் ஏற்றுறது நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். போன்ற பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு பயிற்சி பெற விரும்பினால் எங்களது இன்ஸ்டியூட்டை உடனடியாக அணுகவும். நன்றி, வணக்கம். நம்முடன் இருப்பவர்கள் நம்மை கைவிட்டாலும் நாம் கற்ற தொழில் நம்மை என்றும் கைவிடாது. உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் நாம் கற்ற தொழில் மூலம் நம்மால் சம்பாதிக்க முடியும். அதனால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் 100% வேலைவாய்ப்புள்ள ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் பயிற்சியை கற்றுக்கொண்டு ஏர் கண்டிஷனர் துறையில் சிறந்த வல்லுநராக உங்களை உருவாக்கி கொள்ள முடியும். உங்களுக்கு எளிதில் பயிற்சியை புரிந்து கொள்ளும் விதமாக வீடியோ மூலமாக விளக்கம் அளித்து பயிற்சி கற்றுத்தரப்படுகிறது. நீங்களே பயிற்சியை மேற்கொள்ள தேவையான நேரடி செய்முறை பயிற்சி தரப்படுகிறது. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு அதற்கு மேலும். தமிழ் அல்லது ஆங்கிலம் தெரிந்தால் எளிதில் கற்றுக்கொள்ளலாம். குறுகிய காலத்தில் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு உடனடி வேலைவாய்ப்பை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பெற்று கை நிறைய சம்பாதிக்கலாம். அல்லது சொந்தமாக தொழில் செய்து 1000 கணக்கில் சம்பாதிக்க உடனடியாக எங்களது பயிற்சி நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் முதல் அடியை எடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.